டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட் வந்துட்டு இப்போ வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்துட்டு வந்துரும். ஸோ இப்போ நெறைய பேர் வந்துட்டு அதில வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற இதுலவே இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு ஜிஎஸ் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜிஎஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், ஸோ அடுத்த வருஷம் 2026ல வந்துட்டு நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இருந்தது அப்படின்னா, அதுக்கான வேக்கன்சி வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற அசம்ப்ஷன், ப்ளஸ் அதுக்கு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு, எதில எவ்வளோ மார்க் எடுத்தா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்பைலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ 9த், 10த், 11த், 12த் இது எல்லாத்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 10த்லேருந்து தான் அதிகமாக கேட்குறாங்க. 6த், 7த்லாம் அந்த அளவுக்கு கேட்கறதில்ல. ஆனாலுமே நம்ம படிச்சு வச்சுக்கிறது நல்லது. எது சொல்கிறேன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸு, அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஓகேவா? ஸோ 11த், 12த் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் எல்லாம் 11த், 12த்லேருந்து தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா அதாவது படித்து முடிச்சிட்டேன். மறுபடியும் ஸ்கூல் புக்ஸையே படித்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அது வேஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்ஸ்லேருந்து இந்த 75லேருந்து ஒரு 20 கொஷின், 25 கொஷின் தான் வரப்போகுது. மற்றது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தெரியாத கொஷின்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த தெரியாத கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸ்கூல் புக்ஸ் படித்தா மட்டும் போதாது. அதுக்காக ஸ்கூல் புக்ஸை 25 தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸை படிக்காமல் போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இதில் ஃபுல்லாக வாங்கினா தான் கரண்ட் அஃபேர்ஸில் பாதிக்கு பாதியாவது கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு 5 மார்க்கு கிட்ட வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளால் வந்து ஒரு 55 to 60க்குள்ளே எடுக்கிறதுக்கு ஸ்கூல் புக்ஸு ஃபுல்லாக படிக்கணும். 6th to 12th வந்து ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் படிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு டெய்லி படிக்க பிடிக்காது. நான் வீக்லி படிக்கிறேன், மந்த்லி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே இருக்காதீங்க. ஸோ டெய்லியும் படிங்க. ஓகேவா? ஸோ படிக்கிறது அப்படின்னா என்னென்னா, நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, அதை நியூஸ் பார்க்குற இதை டெவலப் பண்ணிக்கோங்க. இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் எக்ஸாம்க்காக அப்படிங்கிறதே நிறைய பேர் வீடியோ எடுத்திருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேளுங்க. நான் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். அப்படி இல்லைனாலுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சேனல்ஸ் நிறைய இருக்குது யூடியூப்லேயே. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து சும்மா பார்க்குறது மட்டும் பத்தவே பத்தாது. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்க கொடுக்குற சின்ன சின்ன நோட்ஸையுமே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்துட்டு இப்போ ஒரு தடவை பார்த்துட்டோம், அதிலேயே மண்டையில் நின்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க. நம்ம எழுதி வச்சு எத்தனை தடவை நம்ம ஸ்கூல் புக்ஸை எப்படி ரிவைஸ் பண்ணுறோமோ, அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை வந்து ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்கீம்ஸு, யோஜனா இதெல்லாமே நம்மளுக்கு குரூப் 4க்கு தேவை. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இதில் தமிழ் இல்லை. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறதுனால தான் ஓரளவுக்கு கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்துட்டு ஓரளவுலாம் இல்ல. நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால எழுதியிருக்க முடியும். ஸ்கூல் புக்ஸ்லேருந்துலாம் அந்த அளவுக்குலாம் வரல. ஸோ அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுலேருந்து தான் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க அந்த ஓலைச்சுவடி கேட்கல. மத்தபடி வந்துட்டு இளங்குமரனார் புக்கு இந்த மாரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே தமிழ்ல எடுத்து படிச்சுக்கோங்க. இலக்கண விதிகள வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து தமிழ பொறுத்தவரைக்கும் முக்கியம். சரி ஓகே. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்கூல் புக்ஸ் இம்பார்ட்டன்ட், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லா கொஷினுமே தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு தான் நம்மளால் போடவே முடியும். பாக்கி ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். சரி ஓகே. 2026ஓட வேக்கன்சி எப்படி இருக்கும்? ஸோ வேக்கன்சி வந்துட்டு இதை விட அதிகமாக இருக்குமா? ஸோ இதை விட கம்மியாக இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வேக்கன்சி இப்ப இருக்கிறத விட கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்ப குடுத்ததையும் அவங்க வந்து நாங்க வந்து அதிகமா தான் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்ததுனால எங்களுக்கு வேக்கன்சி வந்துட்டு அதிகமா தெரிஞ்சுது. இப்ப வந்துட்டு நாங்க இயர்லி ஒன்ஸ் நடத்துறோம். அதனால வேக்கன்சி வந்துட்டு நீங்க அத அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
ஆவரேஜா பார்க்க போனா 3000 வேக்கன்ஸீஸ் தான் 1 இயர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அ நோட்டிஃபிகேஷனே வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து குடுத்தாங்க. ஸோ அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வேக்கன்ஸி தான் அதிகம். இதில கிடைச்சது அப்படின்னா ஓகே. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா வேக்கன்ஸி கம்மி. ஸோ அதனால நீங்க நல்லா படிச்சுக்கோங்க இப்பவே. ஸோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வரப்போ உங்களால அப்பியர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. ஸோ லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் அப்டின்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் மார்க் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து கண்டிப்பா 170 கிட்ட இருக்கும். 170 வந்துட்டு ஒரு 1, 2 பேர் 10 பேரு, ஒரு 100 பேர் கிட்ட எடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கட் ஆஃப் வந்துட்டு 155ஓட ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா வேக்கன்சி நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் இயர்லாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கட் ஆஃபும் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்மளோட எய்மே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இத விட அதிகமான மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணும். அப்படி இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மார்க் வேணும் அப்படின்னா, தமிழ்ல வந்துட்டு நம்ம 80லேருந்து 85 வரைக்கும் போட முடியும். எப்படி போட முடியும் அப்படின்னா, நம்மளோட பிராக்டிஸ் தான். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதோட பிடிஎஃப்ஸ் எல்லாம் கூட இருக்கும். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு எழுதுங்க. ஓகேவா? ஸோ எழுத எழுத நம்மளுக்கு தெரிஞ்சிரும். சப்போஸ் நல்லா தெரிஞ்சது, படிச்சது அப்படின்னா அதெல்லாம் கூட எழுத தேவையில்ல. ஓகேவா? சும்மா படிச்சு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியாதது எல்லாமே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எழுதுங்க. ஓகேவா? ஸோ எழுதுனீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி மனசுல பதிஞ்சிரும். அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எவ்வளோ முடியுமோ போர் அடிக்கும், சில நேரத்தில கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாரி நம்மள வந்துட்டு ரொம்ப சோதிக்கும். ஆனாலும் நம்ம வந்து டெய்லி ஒரு ஒரு 5 ஹார்ஸ், 6 ஹார்ஸ் வந்துட்டு படிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் நம்மளால டிஎன்பிஎஸ்சிக்குள்ள கண்டிப்பா என்டர் ஆக முடியும். ஓகேவா? இல்லன்னா முடியாது. இப்ப நீங்க குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்டின்னா, அது குரூப் 2க்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ, இப்ப சப்போஸ் நீங்க குரூப் 2க்கு படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்டின்னா, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பீங்க கண்டிப்பா. ஸோ, அதனால வந்துட்டு உங்களுக்கு குரூப் 1 வரைக்குமே வந்துட்டு எலிஜிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ, தமிழ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 80லேருந்து 85க்குள்ள எடுக்கணும். ஓகேவா? ஸோ, அந்த ஒரு ஞாபகம் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ, 80 அபோவ் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேவா? ஸோ, மேக்ஸ் எல்லாம் வந்துட்டு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படியே. கம்மி பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, என்டிபிசி ஸோ இந்த மாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, மேக்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பா படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் படிச்சோம் அப்படின்னா தான் நம்மளால வந்துட்டு ஓகே அதாவது தெரிஞ்சத வந்து தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்ப ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ அதனால 1 மார்க் வருது அப்படின்னாலும் நம்ம அத தேடி கண்டுபிடிச்சு படிச்சு தான் ஆகணும். ஸோ இப்ப ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஒரு 20 மார்க்குக்கு வருதுங்கிறப்போ, 20 மார்க் எவ்வளோ பெரிய விஷயங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த 1, 2 மார்க்ல விட்டுட்டு போறாங்கல்ல, கிடைக்காம போகுது பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் ரொம்ப அதிகமா தெரியும். ஸோ, அதனால ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸையே படிச்சுட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான். ஓகேவா? படிச்சுட்டு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எழுதுங்க. நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்துட்டு நம்ம எக்ஸாம் ஹால்ல வந்து நம்ம என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதுதான். ஓகேவா? ஸோ, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கணும். ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிச்சுக்கணும். ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும். தமிழுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்காக அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.